தந்தை பெரியாருடைய சிறு வெளிச்சத்திற்கு முன் எங்கள் ஊரில் இருந்த சில விழிப்புள்ள இளைஞர்கள் அந்த பார்ப்பன அக்ரஹாரத்து வீடுகளுக்குள்ளாக கொண்டு போய் கருவாட்டு மண்டைகளை இரவானம் வழியாக உள்ளே போட்டார்கள். ஆட்டு எலும்புகளை உள்ளே போட்டார்கள். சூத்திரர்களின் முகத்தில் முழிப்பதற்கு முன்னதாகவே மணிமுத்த ஆற்றங்கரையில் குளிக்கப் போன அவர்களுடைய பெண்களுக்காக பொக்குழி வெட்டி அதிலே சப்பாத்தி கள்ளிகளை போட்டு அதிலே தலை இழைகளை போட்டு மூடி வைத்து அவர்கள் அங்கே குளிக்க போகிற போது அந்த பொக்குழியிலே விழுந்து தமிழர்கள் விழித்து விட்டார்கள். இனி இங்கே வாழ முடியாது என்ற சூழலில் என் ஊரில் இருந்து அனைத்து பேரையும் வெளியேற்றியது என் திராவிட இயக்கம். இப்படிலாம் பேசுறாரு இல்லையா? இப்படி பேசுற இந்த நபர் யாரு? இவர் பேரு அறிவுமதி. என்னடா மூளை இல்லாத முண்டக்கலப்ப மாதிரி பேசிட்டு இருக்கான், இவனுக்கு யாரா அறிவுமதினு பேர் வச்சா நீங்க கேட்பீங்க. யாருக்கு தெரியும்? அறிவுமதி அப்படின்றது இவருடைய புனை பெயராக கூட இருக்கலாம்ல. இவர் எழுத்தாளராகவும் இருக்காரு, பாடலாசிரியராகவும் இருக்காரு. இவர் எழுதின ஒரு கதையை தான் வெற்றிமாறன் அடுத்ததாக ஒரு படமா எடுக்க போறாரு. அந்த படத்துல தனுஷ் இருக்காரு இல்லையா, தனுஷ் அவரு நடிக்கவும் போறாரு. அப்புறம் அந்த படத்துடைய பேரு, இவர் என்ன பேரை வச்சு கதையை எழுதினாரோ அதே பேரை தான் அந்த படத்துடைய பெயராகவும் வச்சிருக்காங்க, தமிழ் முருகன். அப்புறம் இந்த அறிவுமதி இருக்கார் இல்லையா, இவர் தீக்காக்காரர். இதை யாரும் மறந்துடாதீங்க. இவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர், பெரியார் கொள்கையில் ஊறி போனவர், கடவுள் மறுப்பு, அதாவது ஹிந்து மத கடவுள் மறுப்பு அப்படின்றத மட்டும் எப்பவுமே பேசிட்டு இருக்கக்கூடியவர். தமிழகம் பெரியார் மண்ணுன்னு கத்திட்டு இருந்த இந்த வாயி இப்போ தமிழகம் முருகப்பெருமானின் மண் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில முருகப்பெருமான் குறித்து ஒரு படம் வரப்போகுது. ஜூனியர் என்டிஆர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அதில் நடிக்க போறாரு. அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்போ, அதாவது அந்த இப்போ இப்படி நாங்கள் ஒரு படத்தை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த போஸ்டர்ல பார்ன் இன் நார்த் வர்ஷிப்பிங் இன் சவுத் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு டேக்லைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு டேக்லைனை பார்த்து இங்க இருக்கிற ஒரு சில கூட்டம்லாம் குயமையோன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. முருகன் மட்டும் வடக்குல பிறக்கல, அவரை மட்டும் இங்க இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வர்ஷிப் பண்ணல. முருகன் மாதிரியே கிருஷ்ணர், ராமர், நம்ம விஷ்ணுவின் அவதாரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்களாம் கூட வடக்குல தான் பிறந்திருக்காங்க. அண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய, இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய நபர்கள் கொண்டாடுற, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற முப்பாட்ட ராவணன் தமிழன்னு சொல்றாங்க இல்லையா, ராவண தமிழன்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கும் தமிழுக்கும் சம்மதமே கிடையாது. ராவணன் பிறந்தது வடக்குல, அவனும் வடக்குல தான் பிறந்தான். நொய்டால, உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய நொய்டா, அங்கதான் ராவணன் பிறந்தான். ஆனா முருகன் வடநாட்டு கடவுள், அதாவது வடக்குல பிறந்த கடவுள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் கத்துறாங்க, கதறாங்க? முருகன் வடக்குல தான் இப்போ பிறந்தாருன்னு சொன்னதுக்கு ஏன் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆழறானுங்க, ஒப்பாரி வைக்கிறானுங்க? முக்கியமா கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாத்திக நாதாரிகள் அவனுக்கு ஏன் கதறானுங்க? இருக்கு, அதுக்கான காரணங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். திராவிட உட் பத்தி நாம இப்பதான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்குள்ள அடுத்தடுத்த அந்த சீரீஸ்க்குள்ள அடுத்தடுத்த வீடியோஸ் போடுற மாதிரி நமக்கு நிறைய கண்டென்ட்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இது திராவிட உட்ல வரக்கூடிய சீரீஸ் கிடையாது, அதாவது அந்த திராவிட உட் சீரீஸ்ல வரக்கூடிய வீடியோ கிடையாது. இது தனிதான், ஓகேங்களா? இப்ப இந்த திராவிட உட், இந்த கேடுகெட்ட சித்தாந்தத்தை உடைய திராவிட உட் கூட இணைந்து தனுஷும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாம தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். எப்படி வாத்தி, கேப்டன் மில்லர், ராயன், குபேரன், இட்லிக்கடை, இந்தி படம் ஒன்று நடிச்சார் இல்லையா, தேரா இஷ்குமேன்ற ஒரு படம், அது அப்புறமா ரீசெண்டாக வந்த கரா, இந்த படங்கள் எப்படி தனுஷ் அவர்களுக்கு தோல்வி படங்களாக அமைஞ்சதோ அதே மாதிரி வரக்கூடிய இந்த தமிழ் முருகன் அப்படின்ற உருட்டுக்கதையை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படமும் தோல்வி அடைவதற்கு வாழ்த்துக்கள். கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாத தீகாவை சேர்ந்த அறிவு கெட்ட மதி இவ எழுதின ஒரு உருட்டு கதையை ஏன் நாம கண்டிப்பா படமா எடுத்தே ஆகணும்னு தனுஷ் ஒத்த கால நிக்கிறாருன்னு தெரியல. அதுவும் இவ்வளவு வேகமா பட வேலைகளை மும்முரம் காட்டுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. முருகன் குறித்தான வரலாறுகள், அவர் குறித்தான குறிப்புகள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சங்க இலக்கியங்கள் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு, சங்க காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் இருக்கு. அதை நீங்க ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு படமா எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. கடவுள் நம்பிக்கையே இல்லாத கேடுகட்ட சித்தாந்தமான தீகா சித்தாந்தத்துல ஊறி போன ஒருத்தர் எழுதின ஒரு கதையை திரைப்படமா எடுக்கணும்னு ஏன் இவங்கெல்லாம் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? முக்கியமா தனுஷ் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாரு? காரணம் தோல்வி மாறன் என்கின்ற வெற்றிமாறன், அவன் தான் காரணம். இந்த தோல்வி மாறன் தான் இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இந்துவே இல்லைன்னு சொன்னான். இப்போ முருகப்பெருமானை மையப்படுத்தி தமிழ் முருகன் ஒரு படத்தை எடுக்க போறான். இந்த படத்துல பெருசா இவன் என்ன சொல்ல போறான்? முருகன் கடவுளே இல்ல, முருகன் நம்முடைய முப்பாட்டன்,
முருகன் முப்பாட்டன். அப்படி இல்லன்னா முருகன் ஒரு செக்குலர் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் காட்ட போறான். சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய முருகன இவனுங்க செக்குலர் முருகனா காட்ட போறானுங்க. செக்குலரிஸ்டா காட்ட போறாங்க. புரட்சியாளராக, போராளியாக முருகனா காட்ட போறானுங்க. வேற எப்படிங்க இவனுங்க காட்டுவானுங்க? வேற எப்படி இவனுங்களால காட்ட முடியும்? இந்த அறிவு கெட்ட மதி இருக்கா இல்லையா? நாத்திகன் நாதாரி. அவன் வேற எப்படி முருகனை குறித்தான வரலாறுகளை எழுதியிருப்பான்? தெலுங்கு திரையுலகில முருகனை குறித்து, முருகனை மையப்படுத்தி ஒரு சாமி படம் எடுக்க போறாங்க. ஸோ நாமளும் அதே முருகனை வச்சு ஒரு படம் எடுத்தோம்னா, இங்க ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகும். அந்த கான்ட்ரோவர்சி மூலமாக நாம நல்லா கல்லா காட்டலாம். தெலுங்குல அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படத்துல முருகனை கடவுளா காட்டுவாங்க. கடவுளா காட்டுவாங்க. பட் இந்த திராவிட வுட்ல இந்த தோல்விமாறன், தனுஷ் இவனுங்கலாம் எப்படி முருகனை காட்ட போறானுங்க? முருகனை கண்டிப்பா இவனுங்க கடவுளா காட்ட மாட்டானுங்க. முருகனை ஒரு மனுஷனா தான் காட்டுவாங்க. முருகன் நம் முன்னோர், நம்முடைய முப்பாட்டன் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவானுங்க. இது மாதிரியான விஷயங்கள் முருகப்பெருமானை சுத்தி நடக்கும் பொழுது உண்மையாலேயே முருகன் கடவுளா மனிதனா அப்படின்ற ஒரு டிபேட் உருவாகும். ஓகேங்களா? அந்த டிபேட்னால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கானா? கண்டிப்பா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இதன் மூலியமாக மாறப்போகுதானா? ஒண்ணுமே மாறப்போறது கிடையாது. ஒரு மண்ணும் பெருசா எதுவும் நடக்க போறது கிடையாது. பட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கானுங்க இல்லையா? இந்த திராவிட வுட் இண்டஸ்ட்ரியில, தெலுங்கு வுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு இது மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆச்சுன்னா, அதாவது இவங்க எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு எதிர்ப்பு அப்படின்றது வர ஆரம்பிச்சதுன்னா, அது எல்லாமே அவங்களுக்கு கேஷ்லெஸ் ப்ரொமோஷன். காசே செலவு பண்ணாம நம்முடைய படத்திற்கு அவனுங்க ப்ரொமோஷன் பண்றானுங்கன்னு சொல்லி, அதை இன்னமும் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் முருகன் திரைப்படத்திற்கு எதிராக இங்க ஏதாச்சும் விஷயங்கள் நடந்ததுன்னா, அதை எல்லாத்தையுமே இந்த தமிழ் முருகன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணிப்பாங்க. காசே செலவு பண்ணாம அவனுங்க அவனுடைய படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ இதன் மூலியமாக உருவாக்கிருவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் முருகன் கடவுளா? இல்ல அவர் மனிதனா? அவர் ஹிந்துவா? அவர் சிவனுடைய மகன் தானா? அவருடைய தாய் பார்வதியா? இல்ல கொற்றவைன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களா? பார்வதியும், கொற்றவையும் ஒண்ணுதான்றதே இங்க முக்காவாசி பேருக்கு தெரியறதில்ல. அது தெரியாமயே கத்திட்டு இருக்கானுங்க. இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்ல. அது முக்கியமும் இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அது சக்சஸ் ஆகணும். நல்லா கல்லா கட்டணும். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி இந்தியா. இந்த கேடுகட்ட சித்தாந்தத்துல ஊர்ன ஒருத்தன். இந்த நாத்திக நாதாரி அறிவுமதி. இவன் முருகப்பெருமானை குறித்து தமிழ் முருகன் ஒரு கதையை எழுதியிருக்கான். ஓகேங்களா? அப்புறம் ஹிந்து வேற, தமிழன் வேற. ராஜராஜ சோழன் ஹிந்துவே கிடையாது. இத மாதிரிலாம் தற்குறித்தனமா பேசினா இல்லையா வெற்றிமாறன், அவன் அந்த கதையை இயக்க போறான். படமா இயக்க போறான். அப்புறம் நம்ம தனுஷ் எந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டாலும் கடைசியில ஓம் நமசிவாயன்னு எழுதுற தனுஷ் அந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் தான் ப்ரொடியூசரும் கூட. யோசிச்சு பாருங்களேன். சும்மா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷன் மாதிரி இருக்குன்னுட்டு. உண்மையாலேயே இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது தனுஷ், தோல்விமாறன், அறிவுக்கெட்ட நாத்திக நாதாரி அறிவுமதி, இதுங்களுடைய காம்பினேஷனை பார்க்கும்போது உண்மையாலேயே சக்கரை பொங்கல் வடகரி மாதிரி தான் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குறித்தான குறிப்புகளை யூஸ் பண்ணி தான் இந்த அறிவுக்கெட்ட மதி அந்த தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு கதையை எழுதியிருக்காரு. தன்னுடைய இடியாட்டிக் ஐடியாலஜியான அந்த கடவுள் மறுப்பு ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கு தோதாக என்னென்ன விஷயங்கள் சங்ககால இலக்கியங்களை கிடைக்குதோ அது மட்டும் தான் இவர் எடுத்துட்டு இருக்காரு. மற்ற எல்லா விஷயத்தையுமே இதெல்லாம் இடைச்செருகல், இதெல்லாம் நடுவுல சொருகப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவனுங்களுடைய இந்த சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுகளுக்கு தோதா எந்தெந்த இடத்துல முருகப்பெருமானை குறித்து குறிப்பிட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் இந்த மனுஷன் நோட்ஸா, இந்த ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு இந்த கதையை எழுதியிருக்காரு. டேய், யாரா நீங்களா? எங்கிருந்தா வரீங்க? எப்படா 2026ல கூட இப்படி தற்குறித்தனமா யோசிக்கிறீங்க? நாத்திக நாதாரியான இந்த அறிவுக்கெட்ட மதி எழுதின இந்த தமிழ் முருகன் கதை இருக்கு இல்லையா, இந்த கதை புத்தகம் இருக்க வேண்டிய இடம் குப்பை தொட்டி. குப்பால தான் நீங்க தூக்கி போடணும். இது இன்னொரு திராவிட குப்பை. அம்புட்டுதான். இதுக்கு அவ்வளோ பெரிய பில்டப்லாம் ஒன்றும் கிடையாது. ஏகப்பட்ட புத்தகங்கள், குப்பை தொட்டியில் போட வேண்டிய புத்தகங்கள் இவனுங்க கிறுக்கி தள்ளியிருக்கானுங்க. அதுல ஒரு புத்தகம் தான் இந்த தமிழ் முருகன் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம். முருகப்பெருமான் எங்க பிறந்தாரு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள், ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. சங்ககால இலக்கியங்கள்ல முருகப்பெருமான் எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு அப்படின்றதுக்கான ஏகப்பட்ட இலக்கிய சான்றுகள் இருக்கு. ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காங்க. நக்கீரர் இருக்கார் இல்லையா, அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய புத்தகத்தில், அவர் எழுதின இலக்கியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. நிறைய ஆதாரங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் மறுபடியும் அதையே பார்க்க வேணாம். நாம் மற்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வர இருக்கக்கூடிய முருகன் குறித்தான அந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முருகனை கடவுளாக தான் காமிச்சிருக்காங்க. கடவுளாக தான் அவங்க காட்டுவாங்க. அதுதான் இவனுங்களுக்கெல்லாம் காண்டு.
இவனுங்களாம் ஏன் ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய அந்த ஒரு முருகன் திரைப்படத்திற்கு எதிராக இப்படி கத்துறானுங்க கதறானுங்க ஊன் அழுது ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா இவனுங்களாம் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு முருகன் கடவுளே கிடையாது, அவர் நம்மளுடைய முப்பாட்டன், முருகன் நம்முடைய முப்பாட்டன்னு சொல்லி இங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தானுங்க. இவர் தான்ப்பா முருகன்னு சொல்லி புகைப்படங்கள் சிலைகள்லாம் அவனுங்க ஓப்பன் பண்ணானுங்க, நிறைய ஸ்ப்ரெட் பண்ணானுங்க, அதை ஒரு பெரிய நெரட்டிவாகவே கொண்டு போனானுங்க. ஆனால் இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முருகன் குறித்தான ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக கடவுளாக தான் காட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு முருகன் கடவுள் கிடையாது, அவன் எங்களுடைய முப்பாட்டம் சொல்லி இங்கே ஒரு விஷயத்தை நிறுவி வச்சிருந்தா நீ வந்து அவரை கடவுள்னு சொல்றியே, அதை எப்போ எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற காண்டு, அந்த ஒரு கோபம், அந்த ஒரு வெறுப்பில் தான் இவனுங்க தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜூனியர் என்டிஆருடைய அந்த ஒரு திரைப்படத்தை பாய்காட் பண்ணணும்னு கத்திட்டு இருக்கானுங்க. தமிழகத்தில் தெய்வமும் சரி தெய்வீகமும் சரி இருக்கக்கூடாது, அது எப்படியாச்சும் அழிக்கணும்னு எப்படி இந்த முகலாய திருடர்கள் பிரிட்டிஷ் பரதேசிகள் இவனுங்களாம் ட்ரை பண்ணானுங்களோ அதே மாதிரி தான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய திராவிடன்ஸ், இந்த திராவிட பொறுக்கிகள் இவனுங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சீமான் தமிழ் தேசியம் பேசுறதுனால அந்த ஆளை நீங்கள் திராவிட சித்தாந்தவாதின்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் சீமான் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் பெருசா எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. கருப்பர் கூட்டம் இருந்ததுல, கருப்பர் கூட்டம் அவனுங்க எப்படிலாம் பேசினானுங்களோ அதே மாதிரிதான் அவனுங்களை விட மோசமாகவே சீமான் பேசியிருக்காரு. அந்த ஆள் இப்பதான் முப்பாட்ட முருகன் சொல்லி கத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ஆள் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு தயவு செய்து போய் பாருங்க. கருப்பர் கூட்டத்துல பேசினதை விட அசிங்கமா மோசமான சீமான் பேசியிருக்காரு. ஸோ சீமான் அந்த ஆளும் திராவிட சித்தாந்தவாதி தான். சும்மா வெளியே பேசிப்பாரு, தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கோம், திராவிடத்தை பிராமண கடப்பாறையை வச்சு இடிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் உருட்டு புருடா. அதை யாரும் பெருசா நம்பாதீங்க, எடுத்துக்காதீங்க. யாரும் நம்பல, யாரும் எடுத்துக்கல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிடுறேன். ஜூனியர் என்டிஆருடைய அந்த ஒரு திரைப்படத்துக்கு எதிராக சீமான் இருக்கார் இல்லையா, அவருடைய கருத்து புன்னகையை வேற விதைச்சிருக்காரு பாருங்க. தமிழ் இறையோன் எங்களின் முப்பாட்டன் முருகப்பெருமான் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்ன பண்ணிடுவ? தெரியாம கேட்குறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன்ல ஒரு முறையாச்சும் வின் பண்ணிருக்கியா? உன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு முறையாச்சும் ஒரே ஒரு சீட்டாச்சும் வின் பண்ணியிருக்காங்களா? ஒரு சீட்டு வின் பண்ண துப்பு இல்ல. இதுல இவர் தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு சவால் விடுறாரு. தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையப்படுத்தி என்டிஆர் திருவிக்ரம் என்ற பெயரில் ஆந்திராவில் தயாரிக்கப்படும். என்னடா இது என்டிஆர் திருவிக்ரம் என்ற பெயரில்ன்ற? ஒருத்தர் டைரக்டர் இன்னொருத்தர் ஆக்டரா? தற்குறி மாதிரி ஏண்டா பேசிட்டு இருக்க? தமிழர் இறையோன் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தும் விதமாக படக்குழு பதிவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏண்டா அவனுங்க ஏதோ சுயமா சிந்திச்சு முருகப்பெருமாள்னா இப்படிதான் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒன்றும் சுயமா யோசிச்சிடலாம் இந்த படத்தை எடுக்கல, அந்த ஒரு டேக்லைனை கொடுக்கல. நம்முடைய தமிழ் சங்ககால இலக்கியங்களில் பாடல்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் ரெஃபரன்ஸாக எடுத்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. முருகப்பெருமான் இமயமலையில் தான் பிறந்தார். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் தவறுன்னா நம்முடைய சங்ககால இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க? அதுவும் தவறு தான். சொல்ல தமிழ் சங்க இலக்கியங்கள் குப்பைன்னு சொல்ல, ஈவே ராமசாமி சொன்ன மாதிரி சொல்லலாம் பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். கலைப்படைப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதலற்று இது போன்ற வரலாற்று தீர்வுகளை உண்மையென கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. கண்டிச்சிக்கோ. யார் உங்ககிட்ட கேட்டா? உங்ககிட்ட யாராச்சும் வாழ்த்துக்கள் கேட்டாங்களா? இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ண சொல்லி ஏதாச்சும் சொன்னாங்களா, கேட்டாங்களா? ஒரு மண்ணும் கிடையாது தானே. கண்டிச்சுக்கணுமா? கண்டிச்சிக்கோ. உன் பேச்ச உன் கட்சிக்காரங்களே கேட்காத போது வேற யாரு கேட்பா? நீ ஒரு தீவிரவாதியினுடைய புள்ள, நீ ஒரு பயங்கரவாதியின் மகன். ஒரு பயங்கரவாதியின் மகனா இருக்கக்கூடியவனாகிய நீ பேசுறத யாரு கேப்பா? சொல்லி யாரு கேப்பா? கோவை தொடர்குண்டு வெடிப்புக்கு காரணமான அல்லுமா என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவனான பாஷா செத்து போகும்போது நீ எப்படி அழுத? ஐயோ அப்பா போயிட்டியே, அப்பா 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 போயிட்டியே, அப்பா சமூகத்தின் புரட்சியாளரே போயிட்டியே அப்பா. தீவிரவாதி ஒரு சமூகத்தின் புரட்சியாளன், போராளி. தீவிரவாதிக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேசுறவ நீ முருகப்பெருமான் பத்திலாம் பேசலாமா? நீ பேசுற பேச்செல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா? பாருங்க தமிழகத்துடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. தீவிரவாதியா அப்பான்னு சொன்னவெல்லாம் நாம வணங்குற தெய்வமான முருகப்பெருமான் யாருன்னு சொல்றான். இவன் பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். எவ்வளவு மோசமான எவ்வளவு ஒஸ்டான நிலையில இருக்கும் பாருங்க.